ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் வீட்டு சமையல் நம்ம ஜீவா பேசுகிறேன். இன்னைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா சட்னி செய்ய போகிறேன். அதுக்கு முடக்கத்தான் கீரை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி அந்த பாருங்கள், அந்த இலையை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். தண்டெல்லாம் நான் போடலை. இது எங்கெங்க கிடைக்கும்னா எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். நம்ம கீரை விற்றுட்டு வராங்க, அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டாலே எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. நம்ம மார்க்கெட்டில் கூட வாங்கிக்கலாம். இல்லைன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இப்போல்லாம் மழை பெய்யுது, வீட்டு பக்கத்தில் தாராளமாக கிடைக்கும் இந்த கீரை. கேப்பாரற்ற கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி தான். செம்ம டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இந்த கீரையை ஏன் நீங்கள் எங்கள் வீட்டில் இருக்கு, ஏன் இதை பிடிங்கிறீங்க அப்படின்ட்டு யாருமே கேட்க மாட்டாங்க. அதுதான் இதை கேப்பாரற்ற கீரை அப்படிம்பாங்க. இதை நீங்கள் பிடிங்கினீங்கன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. அதுக்கு தான் இதுக்கு கேப்பாரற்ற கீரை அப்படின்வாங்க. இது என்ன, இந்த கீரை சாப்பிட்டா என்ன நன்மைன்னா, மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது, வாய்வு தொல்லை இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் செய்யுங்க, அது ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். பாருங்க, கடலைப்பருப்பு, உளுந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். செவக்க வறுத்துக்கணும். இது நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம எல்லா கீரையும் எப்படி சேர்த்துக்கிறோமோ அதே மாதிரி தான் இதையும் சேர்த்துக்கணும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுக்கலாம். இது லைட்டாக கசப்பு இருக்கும், ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்க, செவக்க வறுத்துட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, பூண்டு, இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு 10 பழம் இருக்கும், இஞ்சி ஒரு துண்டு. இதையும் நம்ம வறுத்துக்கலாம். அது கூடயே புளி பாருங்க, நான் எந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன்னு. அது கூடயே தேங்காய், ஏன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா, கசக்கும். அதனால நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். அது கூடயே காற்றுக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கீரையை போட்டுக்கலாம். நல்லா வதக்குங்க. அது கூட கல்லுப்பு, 2 நிமிஷமாவது எடுத்துக்கோங்க கீரையை போட்டு. நல்லா வதங்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வச்சு வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. செம்ம டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இந்த முடக்கத்தான் சட்னி உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி சேர்த்துக்கோங்க. இந்த கீரை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடம்புல எந்த பிரச்சனையும் வராது. நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். பசங்களுக்கும் இதே மாதிரியே செஞ்சு கொடுங்க. சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுக்கலாம். அவங்களுக்கு தெரியாது, லைட்டாக கசகதா செய்யும், ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம பசங்களுக்கு சொன்னாலே கேட்டுப்பாங்க. இந்த கீரை சாப்பிடணும், அந்த சட்னி தான்ப்பா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கனாலே போதும், நல்லா சாப்பிட்ருவாங்க.
இது வந்து நீங்கள் இட்லி தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் இது சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கு கூட சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் துவையல் மாதிரி நீங்கள் அரைச்சி சாப்பிடுங்க. சாப்பாட்டுக்கு சாம்பார் சாதம் ரச சாதம் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் துவையல் மாதிரி அரைச்சிக்கோங்க. தொட்டுக்க நல்லாயிருக்கும், டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இதை வந்து நாங்கள் இன்றைக்கி தோசையோடு சாப்பிட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம். நம்ம எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போட்டு அரைச்சதுனால செம்ம டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். அந்த வாசனையே தனி தான். நீங்கள் நான் சொல்கிற மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு என் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.